ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதமான இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஜெய் மீடியாவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி. இப்படியாய் இந்த மீடியாவின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு இந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்த மீடியாவினருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசு நல்லவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானவர் என்று. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதற்கு, இந்த தேவன் தான் என்பதை அறிந்து கொள்வதற்கு பல விதத்தில், பல ரூபங்களிலே, பல இடங்களிலே இன்று பலர் எழும்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் இந்த தேவன் என்னையும் தெரிந்து கொண்ட விதத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வது நிச்சயமாகவே அது உங்களுக்கு அது உபயோகமாகவும் ஆண்டவரினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாகவும் இருக்கும். என்னுடைய பெயர் புரசை தம்பு. எப்படி நான் ஆண்டவரை ஏற்றிக்கொண்டேன் என்பதை அறிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள். பைபிளில் நல்ல ஒரு வார்த்தை இயேசுவை குறித்து, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஒளி என்னை சந்திப்பதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், மிகவும் ஒரு கேடு நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு விலாசம் கேட்டால் முகவரி உண்டு. என்னுடைய விலாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகார தம்பு, குடிகார பையன் என்று சொல்லுவார்கள். அப்பா போஸ்டலில் ஒர்க் பண்ணவர், அம்மா நர்ஸு. வீட்டில் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. வீட்டில் அப்படி என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா, சாயந்தரமாச்சுன்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை சந்தேகப்பட்டு அடிப்பாங்க. சாயந்தரமாச்சுனாவே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா எங்கள் அம்மாவை அடிக்கிறீங்க, ஏன்ப்பா அடிக்கிறீங்கன்னு கேட்டால் எங்களை போட்டு அடிப்பார். எங்களை தானே அடிக்கிறாரு சொல்லி சொந்தக்காரங்கிட்ட சொல்லி கேட்க சொன்னால் அவங்களையும் போட்டு எங்கள் அப்பா அடிப்பார். அதனால எங்கள் ஃபேமிலியை ஒரு குடிகார ஃபேமிலின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து சொல்கிறேன். அப்போ எனக்கு 14 வயசு. எங்கள் அப்பா ஒரு குறிப்பிட்ட சாராயத்தை தான் குடிப்பார். அதை வாங்கிட்டு வந்து அந்த சாயந்தரமாச்சும் அந்த டேபிளில் வச்சுட்டு அவர் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளாட்டி நான் அந்த டேபிளில் சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். இவர் வந்து சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிடுவார். ஏன்னு சொன்னால் எங்கள் அம்மாவை அடிக்கிறதுக்கு. ஒரு நாள் பார்த்தேன், இதை சாப்பிட்டு தானே இவர் சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு அந்த 14 வயசில் அந்த ரம்மை உடைச்சி ஒரு கிளாஸில் ஊற்றி குடித்தேன். ஒரே தலை சுத்தல், மயக்கம். போய் கட்டில் கடியில் போய் படுத்துட்டேன். நைட்டெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. மறுநாள் காலையில் கண் முழிச்ச பொழுது தான் எங்கள் அம்மாவுக்கு தலையில் கட்டு, வீட்டில் பயங்கர பிரச்சனை. ஆனால் எனக்கு இது பெருசாகவே தெரியல. ஒவ்வொரு நாளும் அந்த நரகத்தை பார்த்து பார்த்து பட்டக்கிட்ட எனக்கு, அந்த பயத்தின் அனுபவத்தில் இருந்த எனக்கு, அதை பார்க்காதபடி சுகம் கொடுத்த அந்த ரம்ம மேலே 14 வயசுலேருந்து ஆசை. காத்துக்கிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வந்து பாட்டிலை வச்சுட்டு போனாங்கன்னா போய் பாட்டிலை திறந்து கிளாஸில் ஊற்றி, பாட்டில் தண்ணி ஊற்றி டைட்டாக மூடி வச்சிருவேன். இப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிக்காக அப்போவே வீட்டில் திருடுறது, சொந்தக்கார வீட்டுங்களுக்கெல்லாம் போய் திருடுவேன். அப்போயே ஒரு சின்ன டீம் ஆகி போச்சு. அப்பா அம்மாவுக்கு அவங்க பிரச்சனை பெருசாக இருந்ததுனால எங்களை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாத போயிடுச்சு. அதனால் ஸ்கூல் படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே கட்டடிச்சுட்டு அப்படியே சுற்றுறது. இப்படியா இருந்தனுடைய வாழ்க்கையில் இப்போ எனக்கு வயசு 19. எனக்கு கீழே 2 சகோதரிகள். ஒரு சகோதரிக்கு வயசு 17, இன்னொரு சகோதரிக்கு வயசு 15. என்னோடு கூட இருந்த என்னுடைய நண்பனால் என் மூத்த சகோதரின் வாழ்க்கையில் ஒரு தவறு ஏற்பட்டு கர்ப்பமாயிட்டாங்க. ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான், தங்கச்சி கர்ப்பமாகி போச்சு. ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் அந்த வயிறு வெளியே தெரிய ஆரம்பிக்கவே என் சகோதரியை போய் கேட்கும் போது என் நண்பனுடைய பேரை சொல்லிடுச்சு. கூடவே பழகி இப்படி பண்ணிட்டானே, போய் கேட்கணுமேன்னு சொல்லிட்டு அவனை போய் கேட்க போன அன்னைக்கு அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து என்னை அடிச்சுட்டாங்க. அடி வாங்கிட்டு நல்லா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப கோபமாகி போச்சு. தப்பு பண்ணது அவன், போய் கேட்டால் அடிக்கிறாங்களே, சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற இந்த காய இருக்கிற கத்தியத்து ஷாக்ஸில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாராயத்தை குடிச்சிட்டு போய் கேட்கறதுக்காக நான் போன இடத்துல அப்படி கேட்கும் பொழுது எனக்கு என் நண்பனுக்கும் பெரும் வாதம் உண்டாகி கத்தி எடுத்து என் நண்பனை ஒரு 2 குத்து குத்திட்டேன். 19 வயசில் கொலையை செஞ்சுட்டு நான் சென்னை மத்திய சிறையில் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கைதியாக இருந்தவன் நான். 17 வயசுனா சிறுவர் சீர்திருத்த பள்ளி, 19ன்றதுனால ஜெயிலு. இப்போ வந்து ஜெயில் வந்து புழலுக்கு வந்துடுச்சு. அப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் ஜெயிலு. ஜெயிலுக்கு போயிட்டு வெயிலில் வெளியே வந்து போன அந்த நாட்களிலே நானாய் விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அப்படி ஜெயிலுக்கும் வெளியில் வந்து போன அந்த நாட்களில் நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது எனக்கு வெளியில் 2 பெண் குழந்தைகள் எனக்கு பிறந்துட்டாங்க. இப்போ என் மனைவியவோ என் பிள்ளைகளையோ எங்கள் வீட்லையும் ஏற்றுக்கல, அவங்க வீட்லையும் ஏற்றுக்கல. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைனா, போயும் ஒரு ஜெயில் அக்யூஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய உறவை விரும்பலை.
எங்கே நான் வெளியில் வந்தால் அவங்க வீட்டுக்கு வந்துடுவேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். அதனால் என் ஒய்ஃபை வீட்டில் சேர்த்துக்கல. அப்போவே என் மனைவி வீட்டு வேலைலாம் செஞ்சு தான் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கும் மனு போட்டு என்னுடைய தேவைகளை சந்திப்பாங்க. இப்படியா என்னுடைய வாழ்க்கையில் 12 ஆண்டுகள் 9 மாதங்கள் கழித்து நான் ஒரு அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஜெயில் ரெக்கார்டில் நன்னடத்தின் காரணமாக என்னை ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ 12 வருஷம் 9 மாதம் கழித்து நான் ஜெயிலை விட்டு நான் வெளியில் வரேன். நான் ஒரு லைஃபர்ன்றதுனால எப்பவுமே என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. இப்போ நான் குடிக்கணும், என் கூட இருக்கிறவங்க குடிக்கணும். அதற்காக பல தவறுகளை செய்தவன். ஒன்றும் பெரிய தவறுகள்லாம் கிடையாது. காலையில் ஆரம்பித்து இன்னைக்கு நைட் வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்காக பாவம் எங்கே இருந்தாலும் அதை போய் செய்து முடிக்கிற ஒரு பாவியாகவே இந்த உலகத்தில் நான் ஜீவித்து கொண்டிருந்தேன். இப்படியா என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் என் உறவுகளால் பிரச்சனை, வெளியிலேருந்து பிரச்சனை. அப்போ ஒரு நாள் என் கூட இருந்த என்னுடைய நண்பர் சொன்னார், டே சிட்டியில் சுற்றிக்கிட்டு இருந்தால் பிரச்சனையாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல்லாவரம் தாண்டி ஜமீன் பல்லாவரம் சொல்லிட்டு ஒரு பகுதி, கொஞ்ச நாள் நம்ம அங்கே போயிருப்போம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு திரும்பி நம்ம சிட்டிக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு அதுதான் சரின்னு சொல்லிட்டு நான், என் மனைவி, என்னுடைய 2 பெண் குழந்தைகள், 3 நண்பர்களோடு கூட இந்த கிராமத்துக்கு போயிட்டோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன இடத்துல ஒரு மாதத்துக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எதையும் நாங்கள் சேர்த்தெல்லாம் வைக்கல. அன்னன்னைக்கு வந்ததை குடிச்சிட்டு அன்னன்னைக்கு ஜாலியாக இருந்ததுனால போன இடத்துல 1 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஓப்பனாக சொல்லணும்னா எங்களால் எதுவும் தப்பு செய்ய முடியல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னார். எங்கள் ஊரில் ஒருத்தர் இப்படி இருந்தார். அவருக்கு பலவிதமான டார்ச்சர் வந்த பொழுது அவர் ஒரு காரியத்தை பண்ணார். தன்னுடைய உடல் உறுப்பை, தன்னுடைய சிறுநீரகத்தை போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் தானம் பண்ணிட்டாரு. அப்படி தானம் பண்ணதுனால அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்து, ஐயா நான் என் உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளோடு நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன பொழுது கருணையின் அடிப்படையில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தப்புக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை ஏற்றுக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் தப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அவர் திருந்தி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 2வது தன்னுடைய சிறுநீரகத்தை அவர் தானம் பண்ணினதுனால அவர் கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து ஒரு சைக்கிள் கடை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மனைவி பிள்ளைகளோடு அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, நீங்களும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த பிரச்சனைலாம் 2வது தான். இந்த கிட்னி விற்றா பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்களே, இதுதான் என் மைண்டில் செட் ஆகி போச்சு. எனக்கு பணம் தேவை. 2வது என் கிட்னி எடுத்துக்குவாங்களோ என்னமோ தெரியாது, ஃபுல்லாக ஆல்கஹால் ஊறி போன ஒரு கிட்னி. இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். எந்த எடுக்கலைனாலும் என்னுடைய மனைவியும் என் நண்பர்களும் என் கூட இருக்கிறதுனால அவங்களது யாருன்னா ஒருத்தர் கொடுக்க சொல்லலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சொன்ன பொழுது சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அவங்க இல்லீகலாக ஆட்களை வச்சு ட்ரை பண்ணாங்க. இந்த சிறுநீரகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது தகுதி வாய்ந்துதான் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த டெஸ்ட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எந்த ஃபெயிலர் ஆச்சுன்னா தான் யாரையாச்சும் அனுப்ப முடியும். அன்னைக்கு போய் எடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட்டில் என்னுடைய சிறுநீரகம் எடுப்பதற்கு தகுதி உள்ளதுன்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்னை அழைத்து என் சிறுநீரகத்துக்காக அவர்கள் 50,000 ரூபாய் விலை பேசி என் சிறுநீரகத்தை வாங்கி கொண்டார்கள். குடிக்காக என் கிட்னியை 50,000 ரூபாய்க்கு விற்ற ஒரு நாற்றம் எடுத்த ஒரு புந்தனான். அவ்வளவு அசுத்தமும் அவ்வளவு அருவருப்புமாய் ஜீவித்த என்ன கூட இந்த இயேசு கிறிஸ்து சந்திச்சு இன்று இந்தியாவின் 13 மாநிலங்களை கடந்து ஒரு 3 உலக நாடுகளுக்குள்ளே ஒரு 4 கிராம சபைகளை நிறுவுகிற பாத்திரமாய் இந்த இயேசுவினால் பயன்படுத்த முடியும் சொன்னா எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ யாரா இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கெட்டுப்போன பகுதிகளையெல்லாம் செப்பனிட்டு இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாத்திரமாகவே இந்த இயேசு கிறிஸ்து மாற்றி விடுகிறாராம். அவ்வளவு உன்னதமான தேவன் அவர், விலையுயர்ந்த தேவன் அவர். இந்த விலையுயர்ந்த தேவனுடைய நாமத்தை இன்னைக்கு இந்த ஜெய் மீடியாவின் மூலமாய் மகிமைப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பணம்லாம் நண்பர்கள் கிட்ட தான். ஒரு 3-3.5 மாசம் அதே கிராமத்துல நல்ல குடி, பணம் காலியாகிற அந்த ஸ்டேஜ். ஒரு நாள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரி அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, பணம் காலியாகி போச்சு, இந்த ஆள் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கிறாரு, நிச்சயமா அடுத்தது அவங்க மனைவியினுடைய கிட்னி கூட விற்கிறதுக்கு ஒரு தயங்க மாட்டாரு, தயவு செய்து இவரை ஊரை விட்டு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுனது என் காதில் விழுந்துடுச்சு. என் காதில் விழுந்துறதுக்காகவே அன்னைக்கு அவங்க கொஞ்சம் சவுண்டா பேசிட்டாங்க. நான் பார்த்தேன் அவங்களா அனுப்பிச்சிட்டு அசிங்கம், நம்மளா ஜென்டலா வீட்டில் விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான், என் மனைவி,
என்னுடைய 2 பெண் குழந்தைகள், 3 நண்பர்களும் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வாழ்விலும் சாவிலும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லி நல்ல நண்பர்கள். இப்போ அவங்க பார்த்தாங்க, இவன் கிட்னியை வித்துட்டான், இதுக்கு மேலே இவன் கூட இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. தம்பு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு நாங்கள் வரோம், இப்போ நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ நான், என் மனைவி, என்னுடைய 2 பெண் குழந்தைகள் எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கே நாங்கள் ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே இருந்ததுனால நிறைய பேர் எங்களை பற்றி விசாரிச்சு இருக்கிறாங்க, யார் இவங்க புதுசாக இருக்கிறாங்கன்னு. அப்போ எங்கள் சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போவே சிலர் எங்களை அனுப்பிச்சணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிலர் என் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் இறக்கப்பட்ட சில நல்ல நண்பர்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு நெருங்கிய நண்பர், அவர் அந்த ஏரியாலே கொஞ்சம் வசதியான நண்பர். அவர் எதிர்க்க பைக்கில் வரவர் எங்களை பார்த்துட்டாரு. பைக்கை நிறுத்திட்டு கிட்ட வந்து, என்ன பிரதர் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த வீட்டில் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க, இதுக்கு மேலே அங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன்னு. சரி, எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்னாரு. எல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ தான் அவர் என்னை பார்த்து கேட்டார், நான் கேட்குறேன் தப்பாக நினைக்காதீங்க, என்னைக்காச்சும் இந்த குழந்தைங்களை குறித்து நினச்சி பார்த்துருக்கிறீங்களா? 2 பொம்பளை பசங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு சொன்னார். என் கூடவே இருந்த என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு நாள் கூட பிள்ளைகள் என்கிற உணர்வோடு என் பிள்ளைகளை நான் பார்த்ததே கிடையாது. அவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் அப்படி திரும்பி பார்க்குறேன். தலையில் எண்ணெய் இல்லாமல் கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் மனைவியின் கையை என் பிள்ளைக பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு. கஷ்டமாக தான் இருக்குது பிரதர்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கிளம்பிட்டீங்க, உங்களை தடுக்க விரும்பலை, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதையாச்சும் செய்யணும்னு நினச்சா பக்கத்தில் தானே என் வீடு, வாங்கல ஒரு 10 நிமிஷம் பேசலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு வேறு வழி இல்லாததுனால அன்னைக்கு நான், என் மனைவி, என்னுடைய 2 பெண் குழந்தைகளும் அவரோடு கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். காஃபிலாம் கொடுத்து அவங்க வீட்டில் எங்களை உட்கார வச்சுட்டு அவங்க ஒய்ஃபோடு அவர் பேச போயிட்டார். போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து அவர் சொன்னார், ஐயா நீங்கள் கிளம்பிட்டீங்க, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப நாளாக உங்கள் பிள்ளைகளை பார்க்குறப்ப என் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பா, பாருங்கள் அந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு குழந்தைங்களே கிடையாது, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர வரைக்கும் நீங்கள் விரும்புனா உங்கள் பிள்ளைகளை எங்கள் வீட்டில் விட்டுட்டு போங்க, இதுங்களை எங்கள் பிள்ளைகளை போல் நாங்கள் ஸ்கூலில் சேர்த்துலாம் படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு விருப்பனா இருக்கட்டும், இல்லைனா எப்போ வேணால் வந்து கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் உடனே என் ஒய்ஃபை கேட்குறேன்னு சொல்லிட்டு என் மனைவியை வெளியே கூப்பிட்டு போய், நம்ம குழந்தைங்களை கேட்குறாங்களே கொடுத்துடலாமான்னு. என் மனைவி சொன்னா, பேசாத கொடுத்துடலாங்க, நம்மள ஹாஸ்டலில் சேர்க்கணும் தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய ப்ரொசீஜர் கேட்குறாங்க, ஆனால் இவங்க படிக்க வைக்கிறேன்லாம் சொல்கிறாங்க, ஒருவேளை சூழ்நிலை மாறி திரும்பி நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டா கூட நானே அந்த பக்கத்தில் எங்கன்னா ஒரு வீட்டில் தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு கூட நான் அடிக்கடி போய் பார்த்துக்கிறேங்க குழந்தைய, பசங்க படிக்கணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், கையில் ஒன்றும் இல்லாமல் கிளம்பிட்டோம், எதனா பணம் கொடுப்பாங்களா கேட்கலாமான்னு சொல்லிட்டு என் மனைவி கிட்ட சொன்னேன். என் மனைவி என்னை எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொன்ன பொழுது, என்னையா அப்படியெல்லாம் பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை பிரதர், நான் சிட்டிக்குள்ளே போக முடியாது, இந்த பக்கம் எங்கன்னா போகணுன்னா கூட கையில் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பொழுது, அன்னைக்கு 2 பெண் குழந்தைங்களை அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க கையில் நான் வாங்கின பணம் 5000 ரூபாய். அதை வாங்கின உடனே அந்த பல்லாவரத்தில் என் கால் போன இடம் ஒரு ஒயின் ஷாப் தான், போய் ஒரு ஆஃப் சாப்பிட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் நல்லா இருந்த என் ஒய்ஃபு ரோட்டில் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு குடிக்க தானே போயிட்டீங்க, இந்த குடியை விடுவீங்கன்னு பார்த்தா விடுற மாதிரி தெரியல, இதுக்கு மேலே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, தயவு செய்து பிள்ளைகளை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எங்கள் அம்மா வீட்டோட போயிடறேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என் மனைவியை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் சொன்னேன், அழாதம்மா, தாம்பரம் தாண்டி போனால் இன்னும் நிறைய கிராமம் இருக்குது, அந்த பக்கம்லாம் நம்மளை யாருக்குமே தெரியாது, ஏதாச்சும் ஒரு கிராமத்தில் போய் ஒரு வீடை வாடகைக்கு எடுப்போம், ஒரு வாட்ச்மேன் வேலையாச்சும் தேடிக்கிட்டு திரும்பி வந்து குழந்தைங்களை வாங்கிட்டு வந்துடலாம், ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு பல்லாவரத்தில் வந்து பஸ்ஸை பிடிச்சி இப்போ தாம்பரத்தில் போய் இறங்கிட்டோம். தாம்பரத்தில் கிழக்கு தாம்பரம், இந்த ரயில்வே கேட் தானே ஈஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, 51A சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு ஏறி உட்காந்துக்கிட்டு கடைசி டிக்கெட் கேட்ட பொழுது அது அகரம் தென் என்கிற கிராமத்தில் எங்களை கொண்டு போய் இறக்கிடுச்சு. கையில் ஒரு 4600 ரூபாய் பணம், வீடு தேட ஆரம்பித்தோம். 300 ரூபாய் வாடகையில் 1000 ரூபாய் அட்வான்ஸில் ஒரு சின்ன ஒரு ஓலை வீடை வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு 1500 ரூபாய்க்கு சமையல் சேர்த்துக்கு சின்ன சின்ன பாத்திரங்களெல்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பகுதிகளில் வேலை தேட ஆரம்பித்தேன். இப்போல்லாம் சின்னதாக பண்ணுறாங்க, அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருசு, லேசரில் பண்ணதுனால வயிற்றில் பாதி கிழிஞ்சா மாதிரி இருக்கும், சாஞ்சி தான் நடப்பேன் நான், அதனால் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான வேலை, வாட்ச்மேன் வேலை தான் தேன்னா அந்த வேலை கூட கிடைக்கல, சூரிட்டி வேணும், ரேஷன் கார்டெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல, அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் டெட்லைன் எனக்கே பிடிக்கல. என் ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னேன், ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படி சொல்லிட்டு சொன்னேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் மாத்திரம் போதும்னு சொல்லி
என் பின்னால வந்த என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, பேசாத நம்ம செத்து போயிடலாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏற்கனவே அந்த முடிவை நான் எடுத்துட்டேன். நான் சொன்னேன், 2 பொம்பளை பசங்கள் ஆயிடுச்சு, நம்ம இருக்கும் போது அந்த பசங்களுக்கு இந்த நிலவரம், நம்ம செத்துட்டு அதுங்களை யாருமா பார்த்துக்குவாங்க, பேசாத ஒன்று பண்ணலாம், கொடுத்த இடத்துல கூப்பிட்டு வந்துடலாம், குடும்பமாகவே செத்துடலாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த அலுமின பாத்திரங்களெல்லாம் நசுக்கி கடையில் போட்டால் 60 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஜமீன் பல்லாவரம் வந்து குழந்தைங்களை கொடுத்த இடத்துல போய் கேட்டோம். ஒரு 2 நாள் மாத்திரம் குழந்தைங்களை கொடுங்க, நாங்கள் சந்தோஷமாக வச்சு நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம். ஏன்னா என் நண்பர் பாம்பேல இருக்கிறார், வர சொல்லிட்டாரு. திரும்பி நாங்கள் சிட்டிக்குள்ளே வரப்போறதில்லைன்னு சொன்ன பொழுது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பணம்லாம் 2வது தான் பிரதர், பசங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபார்ம்லாம் வாங்கிட்டோம், அதுங்க அங்கிள் ஆண்டின் மைண்ட் செட் ஆகுது, அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் பக்கத்தில் என் மனைவி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் பாம்பேக்கு தனியாக தான் போகிறீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் வேணா ஒன்று சொல்கிறோம், உங்கள் வீடு எங்களுக்கு தெரியாது, வீடை காட்டுங்க, பிள்ளைகளை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு நாங்களே 2 நாள் கழித்து திரும்பி வந்து கூப்பிட்டு போயிடறோன்னு சொல்லிட்டு அந்த அகரம் தென்னுங்கிற கிராமத்தில் வந்து என் பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. 2 நாளுக்குள்ளே செத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற கடைசி நாள். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய உறவுகளே, ஜெய மீடியா மூலமாய் உங்களை சந்திக்கிற அற்புதமான இந்த தேவனை குறித்து அறிந்து கொள்ள நான் என் வாழ்க்கையில தேவனை பார்த்த விதத்தை இந்த வேளையில சொல்லுவது நிச்சயமாகவே அது உங்கள் உள்ளத்தை தொடுவதாகவே இருக்கும். ஏதோ பலர் பலவிதமான வாழ்க்கையை குறித்தெல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பாருங்க, அடுத்த வாழ்க்கை கிடையவே கிடையாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை கொஞ்சம்தான் பைபிள் சொல்லுது, பலத்தின் மிகுதியில தான் என்பதுன்னு பைபிள் சொல்லுது. ஓடுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில இந்த உள்ளத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ வேதனைகள். சிலர் இந்த வேதனையை தாங்கிக்கிறாங்க, சிலரால தாங்க முடியல, தவறான முடிவெல்லாம் எடுத்துடுறாங்க. ஆனா சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா யாராச்சும் இந்த வேதனையை நீக்க மாட்டாங்களா, யாருக்கிட்டையாச்சும் சொல்லி ஆறுதலான ஒரு 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி எங்கேயோ போய் மனிதர்களை தேடி ஆறுதலான வார்த்தைகளை தேடி இன்னைக்கு தங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். அப்படி ஓடின லட்சக்கணக்கான மனுக்குலத்துல அன்னைக்கு நானும் ஒருத்தன் தான். யாராச்சும் ஆறுதல் படுத்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, முன்னால விட்டுட்டு பின்னால பேசின வார்த்தை, அன்னைக்கு எப்படி ஆடினாங்க பாத்தியா? இன்னைக்கு அவ்வளவு கேவலமாய், அவ்வளவு நிந்தையான வார்த்தைகள், அவ்வளவு ஏளனமான வார்த்தைகளை தான் அன்னைக்கு என் நண்பர்களும் என் உறவுகளும் என்னை பெற்றெடுத்தவர்கள் கூட என்னை அவ்வளவு அசுத்தமாக தான் என்னை பார்த்த அந்த பார்வை எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்று விஜய மீடியாவில் மாத்திரமல்ல, உலக நாடுகளுக்குள்ளெல்லாம் என் குரலை கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக சொல்றேன். இன்னைக்கு இருதயத்துல உடல்ல இருக்கிற காயத்தை ஆத்திக்கணும்னு சொன்னா பல விதத்துல போய் மருந்து வாங்கி போட்டுக்கலாம். ஆனா உள்ளத்துல இருக்கிற காயத்தை ஆத்தணும்னா, உள்ளத்துல உடைஞ்சி அந்த பகுதியை செப்பனிடணும்னா, உள்ளம் நொறுங்கி போய் கிடக்கிற அந்த நொறுங்கின அந்த உள்ளத்தை உண்மையாகவே ஆற்றி தேற்றணும்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த மருந்துமே கிடையாதம்மா ஐயா. ஒரே மருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த இயேசுவின் நாம மகிமைக்காக சொல்றேன். அன்னைக்கு நைட்டு என் பிள்ளைகளை சாகடிக்கணுன்றதுக்காக பல முயற்சிகளை நாங்கள் செஞ்சோம். ஏன்னா நாங்கள் எப்படி வேணா செத்துடலாம், ஆனால் நாங்கள் செத்து எங்கள் பிள்ளைங்க பிழைச்சிக்கிச்சுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடுமே. அதனால முதல்ல என் குழந்தைங்களை சாகடிச்சுட்டு பின்னால் நம்ம செத்துலான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணோம். ஆனால் அதிலெல்லாம் என் மைண்டு செட் ஆகலை. பொழுது விடிஞ்சா வேற எதனா வடி கிடைக்கதா பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்து தேடின பொழுது பக்கத்தில் மாடம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அது ஒரு ஏரி. அந்த ஏரிக்கரையில் அரளி செடிங்க. இந்த ஆடு மேய்க்கிற பசங்களை கேட்டு இது அரளி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த காய்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சு நசுக்கி வாயில தொட்டு பார்த்தா கசப்பு. நான் சாப்பிட்டுருவேன், என் மனைவி சாப்பிட்டுருவாங்க. என் பிள்ளைகளுக்கு இதை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. சாப்பிட்டுட்டு கசப்புன்னு சொல்லி துப்பிட்டா நாங்கள் செத்து எங்கள் பிள்ளைங்க பழைச்சிக்குமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் லைஃப்பில் நான் அதிகமாக அழுதுதெல்லாம் கிடையாது, நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அழுக மாத்திரம் வராது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அழுக வந்துடுச்சு. ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச அக்கிரமத்துக்கும் பிராயச்சித்தம்னு நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறேன், நிறைய பண்ணியிருக்கிறேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச பாவமோ நான் செஞ்ச அக்கிரமமோ என் மனைவியவும் என் பிள்ளைகளையும் சாகடிக்கிறேன் கொடூரமான நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. உலகத்துல தெய்வமே இல்லையா? இல்ல அதுக்குதான் கண் இல்லையா? எனக்கு சாகிறதுக்கு கூட ஒரு நல்ல வழியை காட்டலேன்னு சொல்லி
இதெல்லாம் நினச்சி எனக்கு அன்னைக்கு அழுக வந்துடுச்சு. என் ஒய்ஃபும் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. என் 2 பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டுக்குள்ள ஓரமாக விளையாடிட்டு இருக்குதுங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான நிலவரத்தில் நாங்கள் இருந்த பொழுதுதான் எங்கள் வீட்டு வாசல் கதவு தட்டப்படுகிற சத்தம். இப்போ போய் யாரா கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா ஒரு வயசான அம்மா ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க, தம்பி பக்கத்துல தான் பையன் வீடு, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் வச்சிருக்கிறோம், சந்தில் வந்தீங்கனாலே பாட்டு சத்தம் கேட்கும், வாங்க, கூட்டம் முடிஞ்ச உடனேயும் நாங்கள் சாப்பாடு போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் உடனே என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டேன், யாருமா, யாரோ வந்து ஜெப கூட்டம்லாம் சொல்கிறாங்களே யாருன்னு. என் மனைவி சொன்னா, அவங்க யாருன்னுலாம் தெரியல, பார்த்தா அல்லேலூயாக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, கூட்டம் முடிஞ்ச உடனேயும் சாப்பாடு போடுவோன்னு சொல்லிட்டு பேசாத அந்த கூட்டத்துக்கு போகலாங்க, அந்த சாப்பாடு போட்டால் சாப்பிட வேணாம், அதை வேணா கொண்டு வந்து இந்த அரளி கசப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாங்கன்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்னாங்க. அன்னைக்கு இந்த இயேசுவை தேடி அற்புதங்களுக்காக, சுகத்துக்காக, இந்த இயேசுவை தேடி ஆசீர்வாதங்களுக்காக போன அந்த கூட்டத்தின் நடுவில் இந்த இயேசுவை தேடி சாகணும்னு போன ஒரு சின்ன கூட்டம் நாங்கள். இந்த இயேசுவை தேடி வாழ்த்துக்காக அன்னைக்கு நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் காலை வைக்கல. இந்த இயேசுவை தேடி சாகணுன்றதுக்காகவே, ஒருவேளை சாப்பாட்டுக்காகவே அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் காலை வச்சோம். அது ஒரு வீட்டில் நடந்த ஒரு வீட்டு கூட்டம். போய் செவுத்தில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டோம். என்னென்னமோ பாடினாங்க, என்னென்னமோ பேசினாங்க. ஒன்றும் என் மைண்டில் ஓடல. என் மைண்டில் ஓடுந்தெல்லாம் சீக்கிரம் கூட்டத்தை முடிங்க, சாகணும் சாகணும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கூட்டமும் முடிஞ்சது. அந்த பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணவர் என்கிட்ட வந்து சொன்னார், முட்டி போடுங்க, உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு. இல்லை பிரதர், இன்னைக்கு இயேசு உங்களை தொட விரும்புகிறாரு, முட்டி போடுங்க, உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, வேணாங்கன்னு. ஆனால் பக்கத்தில் இருந்த என் மனைவி சொன்னாங்க, பேசதான் முட்டி போட்டுருங்க, சாப்பாடை வாங்கிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னைக்கு என் மனைவி சொன்ன உடனே எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்கின்ற நம்பிக்கையிலேயோ, நான்லாம் இந்த சமுதாயத்தில் என் மனைவி பிள்ளைகளோட வாழ்வென்ற விசுவாசத்துலேயோ நான் இன்னைக்கு நான் முட்டி போடல. வேண்டா விருப்பாதான் நான் முட்டி போட்டேன். நான் முட்டி போட்ட உடனே அவர் தலையில் கை வச்சு சொன்னார், ஏற்கனவே 2 தடவை நீங்கள் சாக வேண்டியது சாகலை, இன்னைக்கு குடும்பத்தோட சாகணும்னு நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் சாகவே மாட்டீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று இயேசு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உண்மையாகவே அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஒண்ணுமே விளங்கலை. எனக்கு விளங்கலைன்றது அப்பா இயேசுவுக்கு தெரிஞ்சு திரும்பவும் 2வது தடவை அதே வார்த்தையை ரொம்ப சவுண்டா வித்தியாசமா சொன்னார். 2வது தடவை அவர் சொன்ன அந்த விதம், அந்த வார்த்தை அப்படியே வந்து நெஞ்சில நச்சுன்னு பதிஞ்சு போச்சு. ஏன்னா நான் வாழ்ந்த அருவருப்பான வாழ்க்கை, நான் வாழ்ந்த கேவலமான வாழ்க்கை, நான் வாழ்ந்த அசுத்தமான வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். நம்ம வாழ்க்கையை குறித்து மற்றவங்க கொடுக்குற சாட்சிலாம் 2வது தான். இந்த மனசாட்சி சொல்லணும், நான் எப்படி வாழுறேன், நான் அவ்வளவு நாற்றம் எடுத்தவனாய் இந்த உலகத்தில் ஜீவித்தவன் நான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் தவம் இருந்து பெத்தனான்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே நான் தான் ஆம்பளை வாரிசு. எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்து போச்சு, அக்யூஸ்டாக மாறிட்டேன். ஆனால் என்னை நேசித்து எங்கள் அம்மாவுக்கு விருப்பம். எத்தனையோ முறை எங்கள் அம்மா வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்றுக்கிட்டு வாட்ச்மேன்கிட்ட சொல்லி அனுப்புவேன், எங்கள் அம்மாவை பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு. வாட்ச்மேன் உள்ளே போய் சொல்லிட்டு வெளியில் வந்து சொல்லுவார், உங்கள் அம்மா கிட்ட சொன்னப்பா, இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ உள்ளே போனால் எனக்கு வேலை போயிடுன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லுவார். அப்படி எங்கள் அம்மா கூட நேசிக்காத அவ்வளவு ஒரு நாற்றமெடுத்த ஒரு பிண்டமாய் இந்த உலகத்தில் ஜெபித்தவன் நான். எனக்கு குடிக்க பணம் இல்லைன்னு சொன்னால், ஏன்னா குட்டி குட்டி சர்ச் இருந்தால் சர்ச்சு பூட்டெல்லாம் உடைச்சிடுவேன், உள்ளே இருக்கிற ஸ்பீக்கர் ஆம்பெல்லாம் தூக்கின்னு போய் விற்று குடிச்சிடுவேன். எனக்கு குடிக்க பணம் இல்லைன்னு சொன்னால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பெனிகாஸ்டல் பாஸ்டங்களாம் போனாங்கன்னா அவங்க பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸெல்லாம் எடுத்துடுவேன். எனக்கு ஏசுன்னு சொன்னாலே பிடிக்காது. அவ்வளவு நாத்தமாய் ஜீவித்த என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லா டோரும் க்ளோஸ், ஒரே ஒரு டோர் சாவு ஒன்று மாத்திரம்தான், அதில் போயிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் நேசிக்காத இந்த இயேசு கிறிஸ்து, நான் தூஷித்த இந்த இயேசு கிறிஸ்து, நான் அருவருத்த இந்த இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவான்னு சொன்னாரு பாருங்க. அவர் ஆக்குறாரா இல்லையோ அது 2வது. அன்னைக்கு அந்த வார்த்தைக்காக எனக்கு அழுகணும்னு தோணிடுச்சு. ஏன்னா நான் அன்னைக்கு இருந்த நிலவரத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை கடந்து வந்தா இது சரின்னு சொல்லலாம். நான் அன்னைக்கு இருந்த நிலவரத்துல
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை கடந்து வந்தா இது சாத்தியம்னு சொல்லலாம். இப்போ போய் இந்த வார்த்தையை சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்காகவே அன்னைக்கு நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். வீட்டில் போனால் அழ முடியாது, ஒய்ஃப் பிள்ளைங்க இருக்கிறாங்க, மைண்டு சேஞ்ச் ஆகிடும். அதனால இங்கேயே அழுதுடலான்னு சொல்லிட்டு முட்டி போட்டுக்கிட்டு ஓன்னு கத்தி கதறி நல்லா அழுதுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அழுதுருப்பேன். நல்லா அழுதுட்டு அப்படி கண்ணை திறந்து அப்படி பார்க்குறேன். என் உள்ளத்துல சாகணும் சாகணும்னு என்னை ஏவிட்டு இருந்த அந்த அசுத்த வல்லமை, என் உள்ளத்துல சாகணும் சாகணும்னு என்னை பாரப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பாரம் அன்னைக்கு என்னை விட்டு போனதை என்னால் உணர முடிஞ்சது. கொஞ்சம் ஜனங்கள் தேவனை ஆராதித்த அந்த இடத்துல, தேவ சமூகம் இறங்கியிருந்த அந்த இடத்துல, தேவனுடைய பிரசன்னம் இறங்கியிருந்த அந்த இடத்துல அன்னைக்கு நான் முழங்கால் படியிட்டு அழுதேன். அப்பா இயேசு என் உள்ளத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தை வச்சாரு. நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், குப்பையில கூவம் ஓரத்துல ரொம்ப கேவலமாகவும் வாழ்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சமாதானத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடை வாங்கிட்டோம், நேராக வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போன உடனே என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், சாகணுமான்னு சொல்லிட்டு. என் மனைவி சொன்னா, இல்லைங்க எனக்கு ஏதோ சூடா என் மேலே இறங்கினா மாதிரிச்சு, எனக்கும் அப்படிதாம்மா இருக்குது அப்படின்னு. என்னதான் நடக்குது பார்க்கலாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போன அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அரளியை கொட்டிட்டு நாங்கள் படுத்துட்டோம். மறுநாள் காலையில் ஒரு 5 மணி இருக்கும், எங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க. நான் இன்னைக்கு தான் போய் பேசி என் பிள்ளைகளை வாங்கிட்டு வந்த நாள் பாம்பேக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க தான் வந்துட்டாங்க போல, இவ்வளோ காலையிலே வந்துட்டாங்களேன்னு சொல்லி தீட்டிக்கிட்டே போய் கதவை திறந்தா கூட்டம் நடத்தின அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாரு. என்னையா இவ்வளோ காலையிலன்னு கேட்டால் அவர் சொன்னார், இல்லை பிரதர், நைட்டெல்லாம் நான் வீட்டில் போய் படுத்தா எனக்கு தூக்கமே இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களை போய் பாருன்னு பாரப்படுத்திக்கிட்டே இருந்தார். நான் நைட்டே வந்தால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு தான் காலையில் எழுந்து உங்கள் விலாசம் எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கன்னா வெளியில் போயிட போகிறீங்களான்னு அந்த அம்மா கிட்ட விலாசத்தை கேட்டுக்கிட்டு வந்தேன், ஏன் அப்படி அழுதிங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் கேட்டார். உள்ளே வாங்கியான்னு உள்ளே கூப்பிட்டு எங்கள் கதையெல்லாம் சொல்லி நான் அட, என் மனைவி அட, அந்த பாஸ்டர் சேர்ந்து அழுதுட்டாரு. அவர் அழுதுகிட்டே சொன்ன ஒரு நல்ல ஒரு வார்த்தை இன்னைக்கும் என் சிந்தை முழுவதுமாய் வியாபித்திருக்கிற அந்த ஒரு வார்த்தை, இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்குது பிரதர், அவர் பல்காட்டி அடைக்கிற தேவன். எந்த ஒரு மனுஷனையோ ஒரு குடும்பத்தை அடைச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. உங்களுக்கு அற்புதமான வாக்கு, உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்துல சொன்னதை யார் செய்யறாங்களான்னு தெரியாது பிரதர், ஆனா சொன்னதை செய்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நிச்சயமா அவர் செய்வாரு, கவலைலாம் படவே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரச்சனை எல்லாம் கேட்டு, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எதுன்னு சொன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு அதுக்கு வழி பண்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் பைக்ல என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீலாங்கரை கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அற்புதமான ஒரு கிராமம் கபாலீஸ்வரர் நகர் 2வது தெரு, பைக் போது ஒரு பில்டிங் ஆல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பில்டிங் வாசல்ல பைக்கை நிறுத்திட்டாரு. வாசல்ல கணவன் மனைவி நின்றுக்கிட்டு, வாங்க பாஸ்டர், வாங்க பிரதர் என்றாங்க. இந்த பாஸ்டர் ஏமனாலதான் அவங்கள பார்த்து கேட்டாரு, நான் வருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போனே பண்ணல, எங்களை வரவேற்க வாசல்ல நிக்கிறீங்களேன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, உங்களை வரவேற்கிறதுக்காக நாங்க வாசல்ல நிக்கல, நாங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு உணர்வை தந்தாரு, பையனை அனுப்புவேன், அவனுக்கு சில தேவைகள் இருக்குது, அதை சந்திக்கணும்னு. யார் அந்த பையன் சொல்லிட்டு நாங்களும் பார்க்கலான்னு வந்துட்டு போறோம் பாஸ்டர், இது வரைக்கும் யாருமே வரல, இப்போ நீங்க தான் இவரை கூட்டு வரீங்க, ஒருவேளை இவராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இவரை உள்ள கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. அந்த பாஸ்டரும் உள்ள போயிட்டாரு. ஆனா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே விளங்கல, கிரகிக்கவே முடியல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஏன்னா நான் வாழ்ந்த நாட்களின் ஜீவியத்துல இந்த இயேசுவுக்கு ஆதரவாகவோ அனுகூலமாகவோ எந்த ஒரு நன்மையோ எந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சதே கிடையாது. நான் செஞ்சது முழுக்க முழுக்க துரோகம், முழுக்க முழுக்க பாவம் தான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து இந்த பாவிக்காக நைட்ல போய் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசுறாரு. இந்த பாவிக்காக அவங்க யாரும் நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அவங்க கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாரு பாருங்க. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள போய் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா, ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள போய் நான் அந்த சமுதாயத்துல என் மனைவி பிள்ளைகளோட வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா, சத்தியமா சொல்றேன் ஏசப்பா, நான் எந்த இடத்துலலாம் தூஷிக்கிறவனா சுற்றி திரிஞ்சேனோ, எந்த இடத்துலலாம் ஏளனப்படுத்தினோ, அந்த இடத்துலலாம் நின்று இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு தெரு தெருவா சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருதயத்துல ஒரு தீர்மானத்தோடு கூட அன்னைக்கு நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். உள்ள போன உடனே அவங்க கேட்டாங்க, என்ன பிரதர் என்ன வேலை செய்வீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு வேலைலாம் தெரியாது, இந்த மாதிரி ஜெயிலே வாழ்க்கை போயிடுச்சுமான்னு. சரி ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, இந்த பில்டிங்கை நாங்கள் ஆல்டேஷன் பண்ணுறோம், கார்பெண்டர் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க்லாம் நடக்குது, இதை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு 150 ரூபாய் சம்பளம் கடலில் தத்தளிச்சுக்கிட்டு கரை போய் சேருவனான்னு என்னுடைய வாழ்க்கையில் அந்த 150 ரூபாய் ஒரு பெரிய கட்டை கிடைச்ச மாதிரி
பிடிச்சிக்கிட்டேன். நான் அப்படி போயிட்ட பிறகு என் பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னவங்க, படிக்க வைக்கிறேன்னு சொன்னவங்க, அப்பயே வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் வேலைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். அப்படியே போயிடுச்சு. ஒரு மாதம் அப்படியே வேலைக்கு போகிறது வருது இப்படியாவே இருந்தேன். ஒரு நாள் அந்த வேலையை வாங்கி கொடுத்த அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு, என்ன பிரதர் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் இயேசுவை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்லிட்டு டக்குன்னு கேட்டார், எங்கே உங்கள் 2 பசங்களை ஆளை காணோம், ஏன்னா ஹாஸ்டலில் சேர்த்துட்டீங்களா அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், இல்லை பாஸ்டர், நான் ஊராக போகிறவன், எப்போ என்ன செஞ்சிருவாங்கன்னு தெரியாது. என்ன செய்ய வரவங்க என் பிள்ளைகளே செஞ்சிருவாங்களும் பயத்திலே நான் காலத்தை ஓட்டணுமே. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் பாஸ்டர் அப்படின்னு. அவர் உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு, இப்படி இல்லாமல் செய்வாங்க, சரி வாங்க என் கூட சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போய் குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. வீட்டில் போய் பேசினாங்க. இவங்க அறிவில்லாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்துருக்குறாங்க. தயவு செய்து பிள்ளைகளை கொடுத்துருங்க. அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளை பிரிச்ச பாவம் உங்களுக்கு வேணாம், அவர் பணத்தெல்லாம் கொடுத்துருவாருன்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, பணத்துக்காகலாம் இல்லை, அவங்க சூழ்நிலையை பார்த்து பிள்ளைகளே எங்களுக்கும் குழந்தைகள் இல்லையா, படிக்க வைக்கலாம் தான் வாங்கினா அவர் நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளை திருப்பி கொடுத்துட்டாங்க. என் மனைவி பிள்ளைகளோடு கூட அகரம் தென் என்கிற கிராமத்தில் நான் இருக்கிற பொழுது வேலைக்கு போயிட்டு வருவேன். சந்தோஷமா அப்படி போச்சு. ஒரு 3-3.5 மாசம் சர்ச்சுக்கெல்லாம் போறது கிடையாது. அப்படி எங்கன்னா போனா ரோட்ல நின்று பாடினாங்கன்னா அப்படி நின்று கேட்பேன். அப்படி சிலுவையை பார்த்தா ஒரு சிலுவை, இயேசுவின் ரத்தம் செய்யும், அல்லேலூயா, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமையில கூட வேலைக்கு போயிடுவேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு போகும்போது அந்த வீட்டம்மா, அவங்க பேர் கேத்ரின் சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் பிலிப்ஸ், இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிராமின் லேடி, ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த நேரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, பிரதர் வேலைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு தானே உள்ள வரீங்கன்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா, நைட் 2 பஸ்ஸு, காலையில் 2 பஸ்ஸு மாறி வரணும், எங்கம்மா சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னு. என்ன பிரதர் உங்களை இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போனாலே உங்களை கூட்டின்னு வந்தாரு, அந்த பாஸ்டர் சர்ச் இருக்குது, அங்கே போகலாமான்னாங்க. சரிம்மா, அடுத்த வாரத்திலேருந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை பிரதர், சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சா ஒரு 4 மாதம் இல்லைன்னா அதிகபட்சம் 5 மாதம் உதவி செய்யலாம். உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யணும்னா அது ஆண்டவர் இயேசு ஒருத்தரால தான் முடியும். தயவு செய்து நீங்கள் சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னை திட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு மேலே போய் முதல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் ஹால் அவங்க மேலே கட்டியிருந்தாங்க. அதை திறந்து விட்டாங்க. எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாது. அப்போ போய் அழுதுட்டேன். ஏன்னா அவங்களும் கடினமாக பேசிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னால் நான் எங்கே போயிடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. போய் அழுதுட்டு கீழே வந்துட்டேன். அப்போ நீலாங்கரில் ஒரு சின்ன டீ கடை, அங்கே தான் மத்தியானத்தில் சாப்பிடுவேன். 25 ரூபாய் அங்கே சாப்பாடு. அன்னைக்கு நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நின்று எல்லாருக்கும் கைப்பிரதி கொடுத்துட்டு இருந்தாரு. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் கையிலும் கொடுத்தாரு. நானும் வாங்கி பிரித்தேன். பனிப்பறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, மண்டெல்லாம் களிமண். நான் பிரிக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து இயேசுவை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சாரு. நான் பேச அவர் பேச அவர் உடனே ஆவியில நிரம்பி சொன்னாரு, இயேசு கிறிஸ்து உங்களை வில்லிவாக்கம் பகுதிக்கு கொண்டு போய் வச்சு நடத்த விரும்புறாரு, நீங்க வரீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிட்டிக்குள்ள வர முடியாத காலகட்டங்கள், ஒரு பக்கம் போலீஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் என்னுடைய உறவுகள் என் நிழலை பார்த்தா கூட சாகடிச்சிருவாங்க, அவ்வளவு மும்முரமா தேடிக்கொண்டிருந்த நாட்கள், நான்லாம் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, எங்கிருந்து பயந்து ஓடி போனீங்களோ அதே இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சு இவன் என் பையன் சொல்லிட்டு அவர் நிரூபிப்பார், வாங்கயா அப்படின்னாரு. எனக்கு சுகமா போயிட்டு இருந்தது. 150 ரூபாய் அவங்க டெய்லி சம்பளம் கொடுத்துட்றாங்க. நல்ல ஆதரவு அந்த அம்மா. நான் சொன்னேன், அவங்க என்ன சுகமா பாத்துக்கிறாங்கயா, டெய்லி 150 ரூபா கொடுத்துட்றாங்க, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஓட்டுநர் போய் அவங்க கிட்ட பேசினாரு. அவரும் அந்த ஊரு, அவங்களும் அந்த ஊரு. 2 பேரும் பேசுனதுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உங்களை நடத்த விரும்புறாரு, பயப்படாம இவர் கூட வைப்பாங்கன்னு சொல்லி என்னை செபிச்சு அனுப்பிச்சு வச்சாங்க. அன்னைக்கு அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்னை ஏற்றிக்கிட்டு அகரம் தென் என்கிற கிராமத்தில் வந்து என் மனைவி பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு என்னுடைய சொத்து 2 துணி மூட்டை, 2 பிளாஸ்டிக் குடம், அவ்வளோதான் என்னுடைய சொத்து, அதையும் ஏற்றிக்கிட்டு வில்லிவாக்கம் பக்கத்தில் ஜிகேஎம் காலனின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் 500 ரூபாய் வாடகை, 1000 ரூபாய் அட்வான்ஸ், ஒரு பிஞ்சு போன ஒரு ஓலை வீடு எங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏசப்பா இந்த இடத்துல தான் இவங்களுக்கு வாழ வைக்கணும்னு விரும்புறாரு, ஒரு ஒழுங்கா வேலைக்கு போய் வாடகைலாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த இடத்துல இருக்கிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு திருச்சபையை காண்பித்தார். அந்த சபைக்கு போன அந்த ஆரம்ப நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க குடும்பமா அமர்ந்து ஜெபிச்சாலும் சரி, தனிப்பட்ட விதத்துல ஜெபிச்சாலும் சரி, ஒரு பிரதானமான குறிப்பு இருக்கும். எந்த லெவலுக்கு போனாலும் ஏசப்பா அந்த ஆரம்ப நாளை மாத்திரம் மறக்காத இருக்கிற கிருபையை கொடுங்கப்பான்னு ஜெபிச்சுக்குவோம். ஏன்னா அப்பா அம்மா உறவுகள் அத்தனை பேரும் இதே பரிசுவாக்கத்துல இருந்தாலும்
அவர்களை போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் என்னுடைய உறவுகள் என்னை சாகடிக்கணும். இது மத்தியில அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு கிழிஞ்சி போன ஒரு வேஷ்டி, 4 இடத்துல கிழிஞ்சிருக்கும், இந்த இலவச வேஷ்டி தச்சு தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். காலில் போட கூட செருப்பு இல்லாம அலங்கோலமான நிலவரத்துல தான் அன்னைக்கு நான், என் மனைவி, என் மூத்த மகளுக்கு வயசு 8, என் சின்ன மகளுக்கு வயசு 7, குடும்பமாய் திருச்சபைக்குள்ள அமர்ந்து இயேசுவை நாங்கள் தேடினோம். வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரே தேவன் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இயேசுவை நம்பி ஒருத்தர் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. நான் அந்த தேடின நாட்களை இந்த ஜெய் மீடியாவில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்துல நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன். 24 ஆண்டுகள் என் தலையெழுத்தையே இன்னைக்கு இயேசு மாத்திட்டார். என் தலையெழுத்தையே மாத்திட்டாரு. தலையெழுத்து மாறுமா, என் தலைவிதி மாறுமான்னு சொல்லி எங்கெங்கேயோ போய் அலைஞ்சி திரிஞ்ச என்னுடைய வாழ்க்கையில தலையெழுத்தையும் என் தலைவிதியையும் மாற்றின அந்த தேவன் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ திருச்சபையின் மூலமாய் எனக்கு வெளிப்பட்டு இன்று நான் இந்தியாவின் கடவுளை சொன்ன மாதிரி இந்தியாவின் 13 மாநிலங்களை கடந்து ஒரு 3 உலக நாடுகளுக்குள்ளே ஒரு 4 கிராம சபைகளை நிறுவுகிற பாத்திரமாய் இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஊர்ல வைக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல அசிங்கப்பட்டோமோ, எந்த பிள்ளைகளை சாகடிக்கணும்னு சொல்லி உறவுகள் தேடிச்சோ, இன்னைக்கு என் பெரிய மகள் அதே எல்லைகளுக்குள்ளே பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்சி, எம்ஃபில் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு 10th டீச்சரா இருக்கிறாங்க. திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. என் சின்ன மகள் பல்லாவரம் பகுதியில ஒரு நர்ஸா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் திருமணம் முடித்து ஒரு பெண் குழந்தை உண்டு. கர்த்தர் எங்களையும் தாத்தாவா இன்னைக்கு மாத்திட்டாரு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். இந்த இயேசு பெரியவர் தான் என்பதை இந்த அற்புதமான நிகழ்வின் மூலமாய் இயேசு நல்லவர் தான் என்பதை நாங்கள் ருசித்த இந்த இயேசுவை நீங்களும் ருசி பார்ப்பதற்கென்று இந்த ஜெய் மீடியா எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் ஜெய் மீடியாவுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.